உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் இறைவனை மறந்து, இறை வழிபாட்டை மறந்து, பாவம் எது, புண்ணியம் எது என்ற பகுத்தறிவில்லாத தவறுகள் செய்கின்ற போது பலவிதமான தீய செயல்களும் அதர்மங்களும் அதிகமாக ஏற்படுகின்றன. அதர்மங்கள் அதிகமாக அழிவுகளும் அதிகமாக ஏற்படுகின்றது. இந்த அழிவுகள் மட்டுமல்லாது உலகத்தில் இயற்கை பேரழிவுகளும் அதிகமாகி உலகமே இருள் சூழ்ந்து சுடுகாடு மயமாகி விடுகின்றது. இதனை தான் உலகத்தின் முடிவு காலம், அதாவது அழிவு காலம் என்கின்றோம். அந்த நேரத்தில், அந்த இடத்தில் ஒளிமயமான ஒப்பற்ற இறைவன் ஆதிக்காதியாய், முடிவுக்கு முடிவாய், மறைகளும் கடந்து நின்ற இறைவனாகிய சிவபெருமான் சினம் கொண்டு ஊழி கூத்தாடுகின்றான். அவ்வாறு அருள்நடம் புரியும் இறைவனை அன்னை உமாதேவியானவள் உயிர்களிடத்திலே இரக்கம் கொள்ளுமாறு வேண்டி பூஜை செய்கின்றார். பூஜைகளை ஏற்றுக்கொண்டு சிவபெருமானும் உயிர்களிடத்தில் கருணை கொண்டு மறுபடியும் புதிய உலகத்தை படைக்கின்றார். புதிய உலகத்தை படைக்கும் அந்த தினமே மகா சிவராத்திரி ஆகும்.